ஜீவாத்மா அனாதி காலமாக அவித்யையோடு இருக்கிறது. அனாதியான ஒன்று எப்படி இல்லாமல் போகும்? ஸ்ரீகாந்தன் கனகரத்னம் கேட்டுக்காரங்க சார். அவித்யா அப்படிங்கிற சொல்லு வித்யாவுக்கு எதிர்ப்பதம். வித்யா அப்படிங்கிறது அறிவு, ஒரு கலை. இங்கே நமக்கு ஆத்ம வித்யான்றோம். ஏன்னா ஆத்மாவை சொல்லிக் கொடுக்குறோம். ஆத்மா தெரியலன்னா ஆத்ம அவித்யா. எல்லாருக்கும் அவித்யா இருக்குது. ஒருத்தருக்கு மேத்ஸ் தெரியும், ஒருத்தருக்கு மேத்ஸ் தெரியாது. அப்போ மேத்ஸில் அவருக்கு அவித்யா. ஒருத்தருக்கு மெடிசின் தெரியும், ஒருத்தருக்கு மெடிசின் தெரியாது. இவருக்கு மெடிசினில் அவித்யா. ஒரு என்ஜினியர் இருப்பார், அவருக்கு செடி கொடி வளர்க்குறது தெரியாது, அது என்ன உரம் போடுறதுன்னு தெரியாது. அவருக்கு அதில் அறியாமல் இருக்குது, அவித்யா இருக்குது. ஆனால் மோட்டர்லாம் ரிப்பேர் பண்ணுவார், அதில் வித்யா இருக்குது. இப்படி அவித்யாங்கிறது ஒரு அறியாமை தான். அறியாமை எங்கேயாவது தொடங்குமா? இப்போ நான் கேட்குறேன், என்ஜினியரே உங்களுக்கு மிளகாய்க்கு என்ன உரம் போடணும் எனக்கு தெரியாது சாமி. எப்பத்துலேருந்து தெரியல அப்படின்னு கேளுங்க. என்ன பதில் சொல்லாது? இது என்ன ஒரு கேளுங்க. தெரியாமல் போகிறது கூட தொகுக்குமா? வெள்ளிக்கிழமையிலேருந்து தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை வெள்ளிக்கிழமையிலேருந்து நான் மிளகாய்க்கு என்ன உரம் போகிறது தெரியலன்னு ஆரம்பித்தோம்னா வியாழக்கிழமை என்னவா இருந்திருக்கும்? தெரிஞ்சிருக்கணும். இல்லை, தெரிஞ்சிருக்கும் போது எப்படி தெரியாமல் வரும்? தெரியாமல் வராது. அதனால் அவித்யாவுக்கு ஆரம்பமே இல்லை. ஆனால் சொல்லி கொடுத்த பிறகு அவித்யா என்ன ஆகும்? முடிஞ்சிடும். அறிவுக்கு தொடக்கம் உண்டு, முடிவில்லை. அறியாமைக்கு தொடக்கம் இல்லை, ஆனால் முடிவு உண்டு. அறிவு வந்தவொன்னே அடித்து நொறுக்கிடும். அப்புறம் அறிவை அழிக்க முடியாது. அவித்யா அனாதி, ஆனால் வித்யா வந்தவொடனே இருட்டு எப்போ ஆரம்பிச்சுது? இருட்டு யாரும் ஆரம்பிக்க முடியும்? லைட்டை ஒன்றா ஆரம்பிக்கலாம். லைட்டை போட்டால் லைட்டை ஆரம்பிக்கும், லைட்டுக்கு ஆரம்பிக்கலாம். ஆனால் எப்போ இருட்டு ஆரம்பிச்சதுன்னு கேட்க முடியாது. அதுக்கு இருட்டு எப்பொழுதுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. லைட்டு வந்த பிறகு அது காணா போயிடும். ஆனால் லைட்டுக்கு ஆரம்பிக்கிறது. ஆனால் லைட்டுக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஏன்னா நம்ம லைட் ஆஃப் பண்ணுறோமில்ல. ஆனால் இந்த ஞானம் என்பதற்கு துவக்கம் உண்டு, முடிவில்லை. அஞ்ஞானத்துக்கு துவக்கம் இல்லை, ஆனால் முடிவு கட்டாயம் உண்டு. ஆத்ம ஞானம் சரியான குரு சாஸ்திரம் சேர்ந்ததுன்னா அது அந்த நிமிஷமே அழிஞ்சிடும். வேற கேள்வி. நீண்ட உரைகளை கேட்கும்போது தூக்கம் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? சுரேஷ்ஜி திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நீண்ட உரையை கேட்கக்கூடாது. அதனால் உரையே எப்போதும், நான் நீண்ட காலம் ப்ரொஃபஸராக வேலை செய்தேன் கல்லூரியில். ஆனால் எங்களுக்கு 55 நிமிஷம் கிளாஸ் எடுக்கணும். அப்போ தான் பெல் அடிப்பாங்க. எனக்கு தெரியும் மனித மனம் 20 நிமிஷத்துக்கு மேலே ஒரு விஷயத்தை கிரகிக்காது. என்னுடைய அனுபவத்திலையும் கண்டுபிடிச்சேன், மாணவர்களுடைய பதத்து தான் அதை பொறுத்தது. அதனால் எந்த டாப்பிக்கும் 20 நிமிஷத்துக்கு மேலே நான் பேசுகிறேன். இப்போ கூட கேள்வி பாருங்கள், மாறிக்கிட்டே இருக்குது டாபிக். அதில் தான் நம்ம முடிச்சிட்டே இருக்கோம். ஒரே டாப்பிக்கை நான் பேசிகிட்டு இருந்தேன்னா எப்படா முடிப்பார்? அதை நான் கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிடலாம், அப்படியே தானே போயிட்டுருக்குது அப்படின்னு இடம். மனம் மாற்றம் இல்லைன்னா தூங்கிடும். குழந்தைங்க பஸ்ஸில் அப்படியே போகும்பொழுது ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்கும். கடைங்கெல்லாம் வரும்போது முழிச்சிட்ருக்கோம். அப்புறம் அந்த பக்கம் ஒரே கட்டாந்தரையாக ரோடு போயிட்டுருக்கும்போது தூங்கிடும். டிவிலையும் சீரியல் வரும்போது தூங்கும், விளம்பரம் வந்தால் எழுந்துடும். மாற்றங்களை தான் மனசு அறியும். மாறாததை பார்த்தாலும் மனசு தூங்கிடும். அதனால் இந்த எந்த லெக்சரருமே 1 ஹவருக்கு மேலே அவனுக்கு தீவிரமான ஒரு ஆர்வம் இருந்து, அது இருந்தால்தான் பிழைச்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கணும். இது இல்லைன்னா நான் செத்தே போவேன் அப்படின்னு நிலை வந்ததுன்னா அவன் 1 மணி நேரம் கூட உட்காந்து கேட்பான். எனக்கு 1000 வேலை இருக்குது, ஏதாவது டைம் பாஸிங் வந்ததுன்னா அவன் தூங்கிடுவான். அவன் பேர் எவன் ஒருவன் உயிர் போகிற நிலையில் இருக்கிறவன் எப்படி உயிருக்கு போராடுறானோ அப்படி தானே இந்த சுகமுனிவர் அந்த பரீட்சித்துன்றவனுக்கு 7 நாள் தான் உயிர் இருக்குதுன்னு சொன்னாங்க. 7 நாளில் அவன் செத்து போகிறான். அவனுக்கு சாபம் கொடுத்தாச்சு.
அவன் கேட்குறான், அந்த 7 நாளில் எனக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? வாழ்நாளெல்லாம் விட்டுட்டான். இப்போ 7 நாளுக்குள்ளே மோட்சத்துக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு வேணுங்கிறான். இப்போ கூட மோட்சத்துக்கு வாய்ப்பு இருக்குதுக்கா. 7 நாளில் முடியுமா சுவாமி? 7 நாளில் சொல்லித்தரேன்னு பாகவதத்தை சொல்லி 7 நாள் சொல்லணும்னா அதுக்கு சப்தாகம்னு பேர். 7 நாளில் அதை சொல்லி முடிப்பாங்க, இரவும் பகலும் முடிக்கும். அதனால சப்தாகம் 7 நாட்கள் நடப்பது. அவன் மோட்சம் அடைஞ்சான், ஞானம் பெற்றான். அவன் எவ்வளோ ஆர்வமாக இரவும் பகலும், ஏன்னா 7 நாள் தான் இருக்குது. இது விட்டோம்னா அதுக்கப்புறம் இன்னொரு பிறப்பு கிடைக்குமான்னு தெரியாது. மோட்சம் கிடைக்கிறது இதெல்லாம் அவனுக்கு இருக்கிற அந்த ஆர்வம் இருந்ததுன்னா 7 நாள் கூட தூங்காமல் கேட்கலாம். நமக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் இல்லைல்ல, நம்ம முமுட்சு இல்லைல்ல, ஜிக்ஞாசுவாக இல்லைல்ல, அதனால் தூக்கம் வருது. இருந்தாலும் அவர் நான் குறை சொல்லலை, சொல்லிக் கொடுக்குறவர் சரியில்லை. அவர் போர் அடித்தா என்ன பண்ணுறது? அதனால் கதையை மாற்றிக்கிட்டே இருக்கணும். கல்லூரியில் நான் டீச் பண்ணும்பொழுது ஒரு டாபிக் 20 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேன். இல்லைனா ஒரே டாப்பிக்கை நான் சொல்லி தான் ஆகணும்னா அதை பல டாப்பிக்காக பிரிச்சுக்குவேன். இடையில சிறு கதைகளை சொல்லுவேன். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் சின்ன ரெஸ்ட்டு கொடுப்பேன். அவங்களோட விளையாடுவேன், பேசுவேன். அப்புறம் மறுபடியும் அலர்ட் ஆனவுடனே மறுபடியும் அவங்க உஷாராயிடுவாங்க. கிளாஸ் ஆரம்பிச்சு கடைசி 20 நிமிஷம் வாழ்க்கைக்கு வேண்டியதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் நான் முடிப்பேன். வெறும் 50 நிமிஷம் பாடம் எடுக்க மாட்டேன். வாழ்க்கைக்கு வேண்டியது இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்த இந்த 40 நிமிஷத்தில் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற இன்ஃபர்மேஷன். அம்மா கேட்பாங்க, காலேஜ் போயிட்டு வந்து என்ன சொல்லி கொடுத்தாரு வாத்தியார்? கட்டாயம் என்னுடைய மாணவர்களெல்லாம் வீட்லேயும் போய் சொல்லிக் கொடுப்பாங்க, எங்கள் வாத்தியார் இதை சொல்லி கொடுத்தாருமான்னு. அப்போ வீட்டிலேருந்து அவங்க ஃபீஸ் கட்டாமல் படிக்கிறாங்க. நிறைய பேர் அம்மாங்கெல்லாம் பையன் மூலமே நிறைய கேட்டுக்கிறாங்க. பையனும் வீட்டுக்கு எடுத்து போகிற சமாச்சாரம் எடுத்துகிட்டு போனான். டேக் ஹோம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போர்டில் எழுதுவேன். வீட்டுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய தகவல் அப்படின்னு வாழ்க்கைக்கு வேண்டிய டிப்ஸு, நல்லுறவுகள், நற்குணங்கள், உடம்புக்கு வேண்டியது, உறவுகளோட செம்மப்படுத்துறது, பொருளாதார சிக்கனம், நாட்டுக்கு இருக்க தேசபக்தி, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுக்கறது சுவாரஸ்யத்தை கூட்டும். ஆனால் நீ இவருக்கு நீண்ட உரையை கேட்டால் தூக்கம் வருதுன்னா தூங்குங்க. தூக்கத்தோட ஒரு உரையை கேட்குறது நல்லதில்லை. விழித்திருக்கும் போது தான் கேட்கணும். பிரபஞ்ச இயக்கம் சீரானது, சீரற்றது மற்றும் சீரற்ற சீரானது என்ற மூன்றும் சேர்ந்தது தானா? இல்லை சீரற்றது மட்டுமே எனில் பூமியில் நாம் எவ்வாறு வாழ முடியும்? கியாட்டிக் நேச்சர் அதை பற்றி கேட்டிருக்கேங்க சாமி. குணசேகர் கணபதியிலிருந்து கேட்டிருக்கேங்க. இந்த பிரபஞ்சம் இயல்பிலே சீரின்மை நோக்கி தான் போகுது. அது பௌதீகம். ஜடப்பொருள்களுக்கு சீரின்மை அதனுடைய இயல்பு. அது என்ன சீரின்மைங்கிறீங்க? ஒரு வீட்டில் துணி எல்லாரும் கழட்டி போடுறாங்க, துவைக்கலை, 5 நாள் ஆச்சு, பாத்திரம் கழுவலை, வீடு கூட்டலை. அந்த வீடு எப்படி இருக்கும்? அந்த வீட்டுக்கு என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? என்ன சீரின்மைன்னு தானே சொல்லுவீங்க. அது குடும்பமா? அது என்ன? இது குப்பமேடா? குப்பமேட்டில் எங்கேயாவது சீர் இருக்குமா? ஆனால் தினமும் அதை தொலைக்கி துணியை மடித்து வச்சு, பாத்திரம் பண்டங்களை அங்கங்கே எடுத்து வச்சு, பசங்க படித்து முடித்த உடனே நோட் புக் எல்லாம் கொண்டு போய் மடித்து அட்டை போட்டு பைக்குள்ளே போட்டு, பென்சில் பேனாவை அந்த இடத்துல வச்சு, கரண்டி எங்கே இருக்கோ கரண்டி இருக்கிற இடத்துல இருக்கணும், செருப்பு எங்கன்னா செருப்பு இடத்துல இருக்கணும், கொடை இருக்கிற இடத்துல இருந்ததுன்னா அது எப்படின்னு சொல்கிறோம்? இதுதான் சீரும் செட்டுமா இருக்கிறார். சீரும் செட்டுமா இருக்குது குடும்பம். இந்த பிரபஞ்சம் முன்னாடி சொன்ன குடும்பம் மாதிரியா இல்லை பின்னாடி சொன்ன குடும்பம் மாதிரியா? ஒரு குடும்பத்தில் பொறுப்பு இல்லாமல், அறிவு இல்லாமல், அக்கறை இல்லாமல் போனால் அது எப்படி இருக்கும்? சீர் இல்லாமல் தான் போகும். அப்போ சீர் பண்ணணும்னா யாரோ ஒருத்தர் முயற்சி எடுக்கணும். இல்லை, அறிவுடைய பொருள் தானே முயற்சி எடுக்கும். இப்படி சொல்லுங்கள். இந்த கட்டடம் வேண்டாம், ஏதோ ஒரு கட்டடம். நான் வழியில் நிறைய கட்டடம் பார்க்குறேன். யாரோ ஆசாசியாக கட்டின கட்டடம். அங்கே இப்போ நாயும் நரியும்
நிறைய புதர்களும் என்னென்னவோ வளர்ந்து கிடக்குது. அதில் ஜன்னல் இல்லை, கூரெல்லாம் தொங்கி கிடக்குது, செவுரு எல்லாம் காரை பேந்து கிடக்குது. அது யாராவது போய் செய்தாங்களா? தானாக தான் நடக்குது. ஒரு பொருள் தானாக என்ன நடக்கும்? சீர் இல்லாமல் தான் போகும். தண்ணீரை கொட்டினோம்னா அது சிதறி தான் போகும். ஆனால் சீர்படுத்தி சேரணும் என்ன பண்ணணும்? ஒரு அறிவுள்ள பொருள் அதை சேர்க்கணும் இல்லையா? அறிவு இருக்கிற இடத்துல சீர்மை இருக்கும், அறிவில்லாத இடத்துல சீரின்மை இருக்கும். இது நீங்கள் அனுபவம் பார்த்துருக்கீங்களே. லைப்ரரி இயல்பாகவே கலைஞ்சிடும். இயல்பாகவே இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்லாம் கலைஞ்சி தான் போகுது. ஆனால் ஏதோ ஒரு அறிவு பொருள் தான் அதை திரட்டி அழுகுப்படுத்துது. அப்போது ஒரு கட்டடம் கட்டினாக்கா ஏதோ சீர் வந்திருக்குதே, யார் அதை பண்ணது, யார் கட்டினது அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஒரு பில்டிங் அப்படியே அப்படியே நலிஞ்சு சிதைஞ்சு போச்சுன்னா யார் பண்ணதுன்னு கேட்குறோமா? அது இயல்புங்கிறோம். அப்போ இந்த பிரபஞ்சத்தின் இயல்பு என்ன? சீரின்மை. ஆனால் இங்கே அறிவும் இருக்குது இல்லையா, ஜீவர்கள்லாம், அதனால் சீர்மை இருக்குது. அப்போது இந்த பிரபஞ்சம் எதனால் ஆகப்பட்டதுன்னா, அறிவுடையதெல்லாம் சீர்மை, அறிவற்றதெல்லாம் சீரின்மை. சீரின்மையை கயாஸ் அப்படிங்கிற, கயாஸ் இங்கிலீஷில் அது பேர் கயாஸ். சீருக்கு வந்து ஆர்டர், ஆர்டர் டிஸார்டர். இந்த பௌதிகங்களெல்லாம் டிஸார்டரில் இருக்குது. ஆனால் இந்த பூதங்கள், இந்த உயிரினங்கள் எல்லாம் ஆர்டரில் இருக்குது. பாருங்கள், தட்டில் இருக்கிறதெல்லாம் இட்லி சாம்பார் இதெல்லாம் பார்க்குற சட்னி எல்லாம் பிசைஞ்சு உள்ளே போட்டுறோம். எல்லாம் என்ன சீராகிட்டு சீராக இருக்குது. அம்மா இட்லி கொண்டாந்து சீராக கொடுத்தாங்க. நம்ம வயிற்றுக்குள்ளே போகும்போது என்னாச்சு? எல்லாமே தனித்தனியாக கரைஞ்சி போச்சு. வயிற்றுக்குள்ளே போனவுடனே கூழாயிடுது. தண்ணி போட்டு பிசைஞ்சு ஒவ்வொரு மூலக்கூறியும் பிரிச்சிடுச்சு. அங்கே போய் பார்த்துட்டு இது இட்லி, இது சாம்பார், இது முருங்கைக்கான்னு ஒன்றும் கிடையாது. எல்லாம் பீஸ் பீஸாக போச்சு. ஆனால் ரத்தம் அதை அப்படியே உறிஞ்சி எடுத்துகிட்டு போய் இந்த உடம்புகளை கொடுத்து அடுக்குது. மூளையில் கொண்டு போய் மூளையை உண்டாகுது. சிறுநீரகத்தில் போய் சிறுநீரகத்தை கொடுக்குது. தசைகளில் போய் தசைகளை கொடுக்குது. இவன் நிறைய ஊட்டச்சத்தை சாப்பிட்றான், ஜிம்முக்கு போகிறான்னா அவனுக்கு தசையில் கொண்டு போய் அது கொடுக்குது. அப்போ சீர்படுத்துது இல்லை, அடுக்குது இல்லை உடம்பை. நாம் இயற்கையில் இருக்கிற பொருளை கரைக்கிறோம், அதை அடுக்கிறோம். உயிரினம்கிட்ட தான் இந்த சீரின்மையிலேருந்து சீர்மைக்கு போகுது. உயிரற்ற ஜடப்பொருள் எல்லாம் சீர்மையிலேருந்து சீரின்மைக்கு போகுது. அதனால் நண்பர் கேட்ட கேள்விக்கு, இந்த பிரபஞ்சம் சீரா சீரின்மையா, இல்லை சீரும் சீரின்மையும் உடையதா? இது சீரும் சீரின்மையும் உடையது. சீர்மையெல்லாம் ஜீவராசிகள், சீரின்மையெல்லாம் ஜடப்பொருள்கள். இதுதான் ரயி பிராணன். இந்த அனுபவிக்கின்ற உயிர்கள் அனுபவிக்கப்படும் பொருள்கள் அப்படின்னு ரெண்டாக இந்த உலகத்தை இறைவன் தான் படைச்சிருக்கிறார். சிலரை பார்த்தா அவங்களோட பழகணும், பேசணும், அந்த மாதிரி எண்ணம் வருது. அதே சிலரை பார்த்தா ஏன்டா இவங்களை பார்த்தோன்னு ஒரு வெறுப்பு வருது. அது எதனால? காரணம் தெரியாமல் வெறுப்பு வருது. காரணம் தெரியாமல் ஒரு ஈர்ப்பு. காரணம் தெரியல ஆனால் ஈர்ப்பு இருக்குது. காரணம் தெரியல ஆனால் ஒரு வெறுப்பு இருக்குது. அதை தான் நம்ம வாசனை அப்படின்னு சொல்லுவோம். பூர்வ ஜென்ம வாசனைகள். அந்த வாசனைகள் எங்கே இருக்குன்னா நம்ம மனசில் சித்தம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த சித்தம் வந்து கண்ணுக்கு தெரியாது. எதனால் அப்படின்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பிறந்ததுலேருந்தே சில குழந்தைங்களுக்கு பாட்டு மேலே ஒரு ஆசை, விளையாட்டில் ஒரு ஆட்டை. எப்போ போல் ரன்னிங் ரேஸு, விளையாட்டு, துடிப்பாக இருக்கிறது அப்படி பார்க்குறான். சிலது எப்போவும் சோம்பேறியாக இருக்கும். விளையாட தள்ளினா கூட தள்ள மாட்டேன், போக மாட்டேன். ஒப்பு சப்பானியாக ஓரத்தில் கோட்டில் உட்கார வச்சுடுவாங்க. நான் இயற்கை நம்மளும் வாழ்க்கையில் பார்க்குறோம். இயல்பாகவே சில குழந்தைங்க வேதத்தை ஓதுதுங்க, மந்திரங்களை சொல்லுதுங்க. இந்த சூப்பர் சிங்கரில் பார்த்தா நடக்க கூட தெரியாது, மைக்கை கூட பிடிக்க தெரியல. நீ தான் உனக்கு 5 ஸ்டார் கொடுத்துருக்குறாங்க, உனக்கு கோல்டன் ஷவர்னா அது சிரிக்குது. உலகமெல்லாம் இங்கே தன் படத்தை பார்க்குறாங்கன்னா அதுக்கு தெரியல. அது எங்கேருந்து அந்த ஞானம் வருதுன்னே தெரியல. நம்மக்கிட்ட வந்து 20 வருஷமாக மியூசிக் கற்றுக்குறாங்க, பாடம் மட்டும் கேட்டுறாதீங்க. கர்ண கடூரமாக இருக்கும். கர்ணன்னா காது,
அது கடூரமாக இருக்கும், கர்ண கடூரம். ஏன்? அது வாசனை, ஈர்ப்பு, அந்த இசை மேலே ஈர்ப்பு. எங்கேயாவது பஜனை கேட்டால் அங்கே நின்றுடுவாங்க, மற்றவங்கெல்லாம் பஜனை கேட்டால் ஓடிடுவாங்க. நம்ம மனசு அங்கே ஈர்க்கப்படுது. கோயில் மணி கேட்ட உடனே மனசு ஈர்க்கப்படுது. ஐயோ, அங்கே இருந்திருக்கலாமே. அந்த கற்பூர வாசனையோ, அந்த குங்கிலியமோ, சாம்பிராணியோ, ஊதுவத்தியும், அங்கே மக்கள் மங்கள இசையும், அந்த முழக்கமோ, அந்த கர்ப்பகிரகத்தில் அந்த சுவாமி குருக்கள் அந்த அர்ச்சனை செய்யும்போது வர சப்தங்களும், அந்த கோயிலில் பிரகாரங்களில் வந்து பேசின எதிரொலியும் உங்களை ஈர்க்கலையா? எத்தனை பேர் சொல்கிறாங்க, வேறு வேலை கிடையாதா, கோயில் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்கள தள்ளி விட்டால் கூட அந்த சைடு மழை கூட நிற்க மாட்டாங்கிறாங்க, வேறு இடத்துல தான் நிற்பாங்க. வாசனைகள் தான். இந்த வாசனைகள் பூர்வ ஜென்மத்திலேருந்து வருது. நாமும் இந்த பிறவியில் சில இந்த வாசனையினால் ஒன்றில் ஈர்க்கப்பட்டு அதோட பழகி அது வாசனையாயிடும். இப்போ சாஸ்திர வாசனை நிறைய பேர் இருக்குது, சாஸ்திரமே படிக்கணும். சில பேர் லோக வாசனை, சில பேர் தேக வாசனை. இந்த வாசனைகளை மூணாக பிரிப்போம்: தேக வாசனை, லோக வாசனை, சாஸ்திர வாசனை. விஷய வாசனைன்னு வித்யாரண்யர் ஒன்றும் சேர்ப்பார். இந்த வாசனைகளை நாம் தான் உண்டாக்குறோம். இந்த சித்தங்கிற ஒரு பெரிய தூரா கிணறுல என்ன போட்டோமோ போன ஜென்மத்தில் அது இப்போ நாரி அழுகி கெட்டு வாசனையாக வருது. அது துர்நாற்றம். ஆனால் போன பிறவியில் வாசனை மிகுந்த மலர்கள், தெய்வீகமானதை உள்ளே போட்டோன்னு வைங்க, சாஸ்திர விஷயங்களும் தெய்வீகமான அம்சங்களையும், அன்பு, கருணை, பாசம், இரக்கம், இதெல்லாம் போட்டோம்னா இந்த பிறவியில் அது என்ன மணக்கம் இல்லை. குப்பத்தொட்டில் எது மேலே இருந்தால் அதை வாசனை வரும். கிளறினோம்னா கீழே இருந்தெல்லாம் வரும். சில சமயத்தில் நம்ம சித்தத்தில் கிளறி விட்டுடும். சில சம்பவங்கள், சில பொருட்கள், சிலரை நீங்கள் பார்த்த உடனே அது கிளறும். அந்த கிளறின உடனே அந்த வாசனை வந்தவுடனே இயல்பாகவே இவங்களை ஆளை விட்டுடுப்பா, இவங்ககிட்ட நமக்கு போக வேண்டாம் அப்படின்னு. காரணம் தெரியாது, ஏன்னா ஒரு தோட்டம் நம்மளை கிளறிடுச்சு. சில பேரோட தோற்றம் பார்த்த உடனே அது வேறு இடத்துல கிளறும். அங்கேருந்து மல்லிகைப்பூ மாதம் வரும். இன்னும் 2 நிமிஷம் அவரோட இருந்து பேச மாட்டோமோ, அவர் அறிமுகப்படுத்த 2 வார்த்தை தான் சொன்னார், அப்படியே போயிட்டாரே அப்படின்னு நமக்கு ஏக்கம் இருக்கிறத பார்க்கலாம். இந்த வாசனைகள் நம்ம நல்ல வாசனையே உள்ளே போடுவோம். வேதத்தில் சொல்லப்படும் சூரிய தேவன் என்ற தெய்வம் யார்? நாம் பார்க்கக்கூடிய கிழக்கில் உதிக்கின்ற சூரியன் தான் சூரிய தேவனா, அல்லது ஜகத்தில் இருக்கும் அனைத்து சூரியன்களையும் குறிக்கிறதா? அக்னி தேவனுக்கும் சூரிய தேவனுக்கும் என்ன வித்தியாசம்? சுரேஷ்ஜி திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காரு. அதி தெய்வம், அதி பௌதிகம் அப்படின்னு, அதி ஆத்மம் அப்படின்னு இருக்கு. ஆதித்யன் அப்படிங்கிற ஒரு தெய்வம். இந்த தெய்வம்னா என்ன? கடவுள் கிடையாது. கடவுளுங்கிறது வேறு, தெய்வங்கிறது வேறு. ஆனால் நம்ம பொழுக்கா கோயிலில் போய் சாமி கும்பிட்டோம்னா கடவுள்னு சொல்கிறோம், சாமின்னு சொல்கிறோம், தெய்வங்கிறோம், இறைவன்னு சொல்கிறோம். அப்புறம் அவருக்கு தனித்தனியாக பேர் முருகன், கணபதி அப்படின்னு சொல்கிறோம். தேவதைகள், தெய்வங்கள் அப்படிங்கிறது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கும். பகவான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்கிறார். அவர் முதல்ல என்ன பண்ணுறாரு? ஒரு ஸ்கெட்ச் வரைகிறார். இந்த ஜீவராசிகள் எல்லாம் மேய்க்கணும். இந்த பிரபஞ்சம் படித்தோம்னா நம்மளெல்லாம் மேய்க்கணும். இல்லை, மேய்க்கிறதுன்னு என்ன? அவன் உப்பு குடித்தவனுக்கு தண்ணி குடிக்கணும், அதர்மம் பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்கணும், தர்மம் பண்ணவனுக்கு நன்மை கொடுக்கணும், இன்ப துன்பங்களை கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் இன்பம் துன்பம் கொடுக்கணும். எத்தனை கோடி பேர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேர், மனிதர்கள் மட்டும் இல்லை, வனவிலங்குகள், செடி கொடிகள், பூச்சிப்பொட்டுக்கள், தேவர்கள், அத்தனை பேர்களுக்கும் மேய்க்க வேண்டியது. அவனுக்கு நல்ல மேய்ப்பன்னு சொல்கிறான். அதனால தான் கண்ணன் வந்து ஆடு மேய்ப்பவனாக இருக்கிறான். இஸ் அ குட் ஷெப்பர்ட். ஜீசஸ் கூட குட் ஷெப்பர்ட்னு பேர். நம்மளால மேய்க்கிறவர். மேய்க்கும் பொழுது அவர் ஒரு ஆள் இத்தனை ஆடுகளை மேய்க்க முடியுமா? அதனால் முதல்ல அவர் அசிஸ்டண்ட்டை முதல்ல உண்டாக்குறார். இப்போ இறைவன் தன்னுடைய மனசே, அது பேர், அவருக்கு மனசு இருக்கு இல்லையா, நமக்கு மனசு மாதிரி இறைவனுக்கு, அதுக்கு மகத்துன்னு பேர். நம்ம மனசுக்கு நம்ம மனசுன்றோம்.
அவர் மகத். அவருடைய மனசு மிக பெருசு. இந்த பிரபஞ்சத்தையே அது வந்து கட்டியாண்டு அது உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மனசு. அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அவருடைய எல்லா நினைவும் வச்சிருக்கிறார். போன பிரபஞ்சம் எப்போ இருந்ததோ அதே ஸ்டேஜில் அது வச்சிருக்கிறார். அந்த மகத்துக்குள்ள முதல்ல தன்னையே பலவாக பிரிக்கிறார். ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கிறார். யார் அவர்? அவர் இறைவன்னு பேர், ஹிரண்ய கர்ப்பன்னு பேர். சரியாக சொல்லணும்னா இது வேதத்தில் பயன்படுத்துகிற சொல். பொதுவாக நான் இந்த சாமியோ அந்த கோயிலையும் ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்ல மாட்டாங்க. சில கோயில் மந்திரங்களில் ஹிரண்ய கர்ப்பாய நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னா ஹிரண்யம்னா தங்கம், கர்ப்பம்னா ஒரு முட்டை, தங்க முட்டை அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஒரு கோல்டன் எக், இதை மாதிரி ஒரு பிரகாசமான ஒரு எக்காக நீங்கள் கற்பனை பண்ணீங்க. அவர் தான் இறைவன்னு முதல்ல இப்போ புரிஞ்சுங்க. அவர் என்ன பண்ணுறாரு? சிருஷ்டி பண்ண போகிறார். அவர் மனசுக்குள்ளே தான் எல்லாமே அடுத்து சிருஷ்டிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. இந்த சிருஷ்டி முடிஞ்ச பிறகு நிர்வாகம்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த நிர்வாகம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு மேனேஜர்ஸ் வேணும். அவங்கள வந்து உற்பத்தி பண்ணுறார். அதுக்கு தன்னையே டூப்ளிகேட் பண்ணுறார். பண்ணிவிட்டு அவருக்கு பேர் கொடுக்குறார். தானே நான் இந்த உடம்புல இந்த மாதிரி உருவத்தில் இருந்து கொண்டு நான் கண்ணை மட்டும் நிரும்ப பார்ப்பேன் அப்படின்னு. அப்போ கண்ணுக்கு ஒரு தேவதையை உண்டு பண்ணிட்டார். அவர் பேர் ஆதித்யன். ஆதித்யா, உன் பேர் என்ன வேலை தெரியுமா? அடியனுக்கு எனக்கு நன்றாக தெரியும். ஏன்னா நீங்கள் தானே நான். என்ன பண்ண போகிற தெரியுமா? உன்னை பேச்சு சொல்கிறேன். சொல்லுங்கள் சுவாமி. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அவங்களுடைய பாவ புண்ணியத்தில் பார்த்து கண்ணுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணிடுறான்னு பார். அதுக்கேற்ற மாதிரி கண்ணை கொடு. அப்படியே ஆகட்டும். அப்போ அந்த தேவதை ஆதித்தன் நண்டுக்கிட்ட போகிறார். நண்டு ஏதோ ஒரு பாவம் பண்ணி தானே அந்த ஜீவன் நண்டு உடம்புல இருக்கிறான். அப்போ நண்டு உடம்புல இருந்து அவன் கண் எப்படி வேலை செய்யும்? நண்டு மாதிரி இப்படி ஆடும் கண்ணு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த கண்ணு நம்ம கண்ணு உள்ளே இருக்குது பள்ளத்தில், அதுக்கு வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கோம். பூக்காம்பு மாதிரி இப்படி ஆடும். இப்படி திருப்ப அப்படி ஸ்டாக் டே. அப்போ அதுக்கு கண்ணுக்கு அதுக்கு உண்டாகணும்ல. ஒவ்வொரு புழு பூச்சி எல்லாத்துக்கும் கண்ணு வேறு மாதிரி இருக்குது. நமக்கே 50 வயசுக்கு அப்புறம் கண்ணுக்கு இவர் கண்ணாடி போடணும் அப்படின்னு அவருக்கு பாவம் இருந்ததுன்னா கண்ணாடி போட்டால் அவர் பாவம் தான். அப்போ அதுக்கு அந்த கண்ணை அந்த சமயத்தில் மங்க வைக்கிறது யார்? அந்த தெய்வம் தான். இப்படி உடம்புல எத்தனை உறுப்புகள் இருக்குதோ அது ஒவ்வொன்றுத்துக்கும் மேனேஜர் இருக்கிறார். அவரை முதல்ல சிருஷ்டி பண்ண பிறகு தான் நம்மளெல்லாம் சிருஷ்டி பண்ணுறார். அவங்களுக்கு பேர் தெய்வம்னு பேர். அப்போது ஆதித்யன்ற ஒரு தெய்வம் அவருடைய வேலையெல்லாம் கண்களை பராமரித்தல். தேவர்களாக இருந்தாலும் நம்மள மனிதர்களாக இருந்தாலும், சில பேருக்கு பேங்க்கில் ஒரு மேனேஜர் இருந்தார். அவர் ரிட்டையர்மெண்ட் சமயத்திலே கண் போயிடுச்சு. கிளாக்காமா, அதுக்கப்புறம் டன்னல் விஷன். கொஞ்சமாக ஒரு குழாயில் பார்க்குற மாதிரி தான் தெரியும் உலகமே, இருட்டாக இருக்கும். அப்புறம் அதுவும் அப்படியே சுருங்கி புள்ளியாகி போயிடுச்சு. ஆனால் காது நல்லா கேட்கறதுனால வேதாந்தம் கேட்டு அவர் முக்தி அடைஞ்சிட்டார். அவர் எங்கேயும் வெளியே வரதில்லை, வீட்டிலேயே இருக்கிறார். ஆனால் முக்தியில் இருக்கிற ஆனந்தத்தில். ஆனால் கண்ணு இல்லைன்னு குறையே இல்லை. ஆதித்யன் தன் வேலையை பண்ணிட்டான். அது தலைவிதின்னு சொல்கிறோம். தலைவிதியெல்லாம் செய்து கொடுக்குறவங்க பேர் தேவதைகள். இவங்களை வந்து நாம் 9 தேவதையாக வச்சுட்டு சுக்கிரன் சனி அப்படின்னு அவங்களையும் நம்ம தேவதையாக தான் வச்சுருக்கிறோம். அவங்களும் தன் வேலையை காட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்கவுங்க நம்மளுடைய பீரியட் நம்ம வாழ்க்கையை பார்த்த உடனே சுக்கிரன் வருவார். இங்கே பாருங்கள், நீங்களாம் அந்த பக்கம் போங்க, உங்கள் வீட்டுக்கு போங்க, இது என்னுடைய சுக்கிரதசை பையனுக்கு நான் பார்த்து நான் கொடுக்க வேண்டியதுன்னு அவர் வேலையை நம்ம கொடுக்குறாரு. அவர் டைம் முடிஞ்ச பிறகு சனி வருவார். என்னுடைய தசை வந்துடுச்சு, நீங்கள் நகருங்க அப்படின்னு அவர் மெயின்டைன் பண்ணுவார். இப்படி நிர்வாகம் பண்ணுறவங்களுக்கு பேர் ஃபங்க்ஷனரிஸ். அவங்களுக்கு பேர் தேவதைங்க. அதில் ஒரு தேவதை பேர் சூரியன், ஆதித்யன். இந்த ஆதித்யனை எங்கே போய் சாமி கும்பிட்றது? கோயிலுக்கு போய் தான் சாமி கும்பிடணும்? வேண்டாம். வானத்தில் இருக்கிறாரு சூரியன், அவர் தான் ஆதித்யன். அவர் ஆத்தா அப்படின்னு பேர். ஆத்தானா பிடிக்கிறது. ஒரு மாதத்துக்கு ஒரு ராசியிலே நகருவார் அவர். அதில் 12 ஆதித்யர்கள்னு பேர். ஒரே ஆதித்யன் தான். ஒவ்வொரு மாதத்துலேயும் அவர் ஒவ்வொரு ராசியில் இருப்பார். மேஷம் ரிஷபம் அப்படின்னு மாறிக்கிட்டே போய்
மறுபடியும் மேஷத்துக்கு வந்துடுவார். ஒரு சுற்றி வர்றதுக்கு 1 வருஷம் ஆகிடும். ஒரு மாதத்துக்கு ஒன்று. இப்போ சித்திரை மாதம் 1ஆம் தேதி அவர் மேஷ ராசியிலே இருப்பார். மேஷ ராசியில் முதல் டிகிரியில் ஒன்று நுழைவார். ஒரு ராசிக்கு 30 டிகிரி. 30 நாள் முடிஞ்ச உடனே அந்த 30ஆவது டிகிரி ஜம்ப் பண்ணி அடுத்த ராசிக்கு போயிடுவார், ரிஷபத்து. அப்போ வைகாசி பிறந்தார். எப்படி இந்த இதனால் 12 ஆதித்யர்கள் மாதிரி தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு மாதத்தில் ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம பண்ணுறோம். இப்போ நமக்கு ஆதித்ய தேவதை எங்கன்னா ஸ்தூலமாக சூரியனையும் சூக்ஷ்மமாக ஆதித்யனையும் நான் சொல்கிறேன். சில தேவதைகள் ஸ்தூலமாக காட்ட முடியாது. மனசு காரகன் சந்திரமா, மனசு. அதனால் சூரியனை சந்திரனை பார்த்து இவன் மனசுக்கு தேவதை. இப்போ சூரியனும் சந்திரனும் குறங்கி கூறுறான் இல்லையா. அமாவாசை வந்துருச்சுன்னா சில பேருக்கு பைத்தியம் அதிகமாகிடும். பௌர்ணமி வந்தாலும் அதிகமாகிடும். அமாவாசை வந்தால் சில பேர் போயிடுவாங்க, அமாவாசை வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் மனசை கண்டுபிடிக்கிறாரு. இப்போ ஸ்தூலமாக சில அடையாளங்களை வைத்திருக்கிறாரு, சூக்ஷ்மமாக தேவதை கண்ணுக்கு தெரியாது. இப்போ கோயில்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஸ்தூலமாக சிலைகளாக நம்ம வச்சுருக்கோம் அந்த தேவதைகளை. எத்தனை தேவதைகள் இருக்கிறாங்க? 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. அவங்கள 33 கேட்டகரியில் அடைக்கலாம். இப்படின்னு தேவதைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்தூலமாக சூரியனையும் சூக்ஷ்மமாக ஆதித்தனையும், ஸ்தூலமாக நிலாவையும் சூக்ஷ்மமாக சந்திரமா என்றவனையும் அவ்வாறு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சூரிய தேவனும் அக்னி தேவனும் ஒன்றாம். அக்னி தேவன் வேறு. அது சூரியன் இயல்பான வெளிச்சம் தரவர். இவர் நெருப்பு கொடுத்தாதான், ஃபியூவல் இருந்தால் தான் எரிவார். அக்னி காஷ்டம்ங்கிற கட்டையிலேருந்து தான் அவர் வருவார். கட்டையிலேருந்து தான் நெருப்பு வரும், நெய்யிலேருந்து வரும். ஆனால் காஷ்டத்துலேருந்து வர்றதுனால அக்னி காஷ்டத்தில் மறைஞ்சிருப்பார். இப்போ அக்னி தேவன் எங்கே இருக்கிறாரு? கட்டையில் தான் இருக்கிறார். அப்போ மரக்கட்டையை கூட நம்ம வணங்கலாம். அப்போது அக்னி அதிகமாக வரக்கூடிய ஒரு கட்டை இருக்குது, அது மன்னி மரம்னு பேர். முருகனுக்கு பிடிச்ச மரம் வக்னி. வா இஹ்னி, வன்னின்னு தமிழ் எழுதும். வக்னி என்றால் நெருப்புன்னு, அக்னின்னு அர்த்தம். ஏன்னா அந்த வக்னி மரத்தில் தான் கடைஞ்சி நெருப்பு எடுப்பாங்க. அவ்வளோ கெட்டியானது. எங்கேயாவது கோயிலில் வன்னி மரம் சலவிருட்சமாக இருந்தால் அக்னி தேவன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போது அக்னி தேவனுக்கு வன்னி மரம், அவர் வேற. அவர் வாக்குக்கு அதிபதி. சைவ சித்தாந்தமானது சாலோகம், சாமீபம், சாரூபம் மற்றும் சாயுஜ்யம் என்று 4 வகையான மோட்சத்தை பற்றி சொல்கிறது. இதற்கான வேறுபாடுகள் என்ன? ஒன்று மற்றையதை விட மேலானதா? ஸ்ரீகாந்தன் கனகரத்னம் கேட்டிருக்காருங்க சுவாமிஜி. இந்த பக்தர்கள் 4 வகை: சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்கிறாங்க. சரியை அப்படிங்கிறது உடம்பால் ஊழியம் செய்தல். தேவாலயத்தில் ஊழியம் செய்யலாம், பெல் அடிக்கலாம், கற்பூரம் இருக்கலாம். ஐயர் எங்கே போகிறாரோ கூடிய தட்டை தூக்கிட்டு பிரசாதம் எடுத்து சுற்றிட்டு வருவாங்க, அலகு போடுவாங்க, உழவார பணி செய்வாங்க. அப்புறம் அவங்களே முன் சென்று அந்த கோயிலில் பிரசாதம் கொடுக்கும்போது கரண்டி எடுத்துகிட்டு எல்லாருக்கும் வரிசையில் அவங்க கொடுப்பாங்க. இதெல்லாம் சரியை அப்படிங்கிற ஒரு ஊழியம். அது அவனுக்கு பக்தி அவ்வளோ தான் செய்ய முடியுது. அவனுக்கு சாமி பாட்டுலாம் சொல்ல தெரியல, சமஸ்கிருதம் வாயில் வராது, தேவாரம் திருவாசகெல்லாம் நாக்கில் நுழையாது. சாமி வேலைன்னா என்ன வேணா செய்வான். சங்கு ஊதுவான், துந்திபி ஊதுவான், அடி அடிப்பான், அது கொண்டு வாடான்னா ஓடி வந்துடுவான். அபிஷேகத்துக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணுவான். இதெல்லாம் செய்கிறது சரியை. நான் ஒரு பொதுவாக சொல்கிறேன். கிரியை அப்படிங்கிறது பூஜை. தனக்குத்தானே இறைவனை வணங்குதல், பூஜை செய்தல். அது 16 வகையான உபச்சாரங்களோடு பூஜை செய்கிறது. அது வீட்டிலேயே சில பேர் செய்வாங்க, கோயிலில் செய்யலாம். கோயிலில் ஒருத்தர் செய்வார், எல்லோரும் வீட்டில் செய்தோம்னா அதுக்கு கிரியைன்னு பேர். அவன் வீட்டுக்குள்ளேயே செய்கிறான். அதில் என்ன பண்ணுறான்? கிரியையில் இறைவனை வர வைக்கிறான், அது பேர் ஆவாகனம். அதுக்கப்புறம் அவரை உட்கார வைக்கிறான், ஆசனம். அதுக்கப்புறம் ஒரு பாதத்தை கழுவுறான், பாத்தியம். அப்புறம் கை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்குறான், அது அர்க்கியம். அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு கொடுக்குறான், ஆசமனியம். அப்புறம் ஸ்நானம், அப்புறம் வஸ்திரம், அப்புறம்
தூப ஆராதனை, அப்புறம் மலர் மாலை போடுறது, வஸ்திரம், அப்புறம் உபச்சாரம் பண்ணுறது, விசிறது, முகத்தை தொடச்சி விடுறது, அப்புறம் நைவேத்தியம், அப்புறம் தாம்பூலம். இதெல்லாம் சாமிக்கு பண்ணுறாங்கல்ல, நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்களா? முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறவங்க, டெய்லி பண்ணுறவங்க இருக்கிறாங்க, பூஜை பண்ணாமல் வெளியே வர மாட்டாங்க. அது பேர் கிரியை. சில பேர் இது ரெண்டும் பண்ண மாட்டாங்க, யோகம், அஷ்டாங்க யோகத்துக்கு போயிடுவாங்க. அதுலேயும் இறைவனுக்கு மேலே தான் அவங்க செய்கிறாங்க. இப்போ 3 விதமான பக்தி பாரு. இன்னொன்று ஞானம், அது நம்ம ஆத்ம வித்யா. இப்போ நாமளும் பக்தர்கள் தான். இந்த 4 பேரும் எப்படி என்ன ஆவாங்க? அவங்களுக்கு இந்த முதல் 3 செய்கிறாங்களே, சரியை, கிரியை, யோகம், இவங்களுக்கு கிடைக்கிற முக்திக்கு பேர் பதமுக்தின்னு பேர். அது முக்தி இல்லை, பதமுக்தி. ஒரு பதம் கொடுக்கப்படும். அது சாலோகம், சாமீபம், சாரூபம். சாலோகம்னா அந்த உலகத்தில் போய் வாழலாம். எந்த சாமியை வணங்கினானோ அந்த சாமிக்கு ஒரு உலகம் இருக்கும்ல. கிருஷ்ணனுக்கு கோலோகங்கிறான், சிவனுக்கு கைலாயங்கிறான், விஷ்ணுக்கு வைகுண்டங்கிறான், முருகனுக்கு கந்தலோகன்றது. அந்த மாதிரி அவங்கவுங்க உலகத்தை அவங்க போகிறாங்க. அந்த உலகத்தில் அவங்க ஆனந்தமாக வாழறாங்க. யார்? சரியை பண்ண கிரியை பண்ணுற சாமீபம், பக்கமாக போயிடுவான். பக்கமானா சாமிக்கிட்டே இருப்பான். சாமிக்கு இப்படி துணி விளையிடுச்சுன்னா எடுத்து போடுவான், தலைமுடி கலைஞ்சிடுச்சுன்னா சரி பண்ணுவான். சும்மா பேச்சு சொல்கிறேன், ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி. சாமீபம் கிட்ட இருக்கிறது. அப்புறம் சாரூபம், அது யோகா. யோகம் பண்ணுறவன் நம்ம தன்னையே யோகத்தினால முருகனாகவும் அங்காளம்மாகவும் பாவிச்சுக்கிறான் தியானத்தில். அது பேர் உபாசனம்னு பேர். இவனுக்கு தகுதி கொஞ்சம் அதிகம். இப்போ சாலோகம்ங்கிறத விட சாமீபம் கொஞ்சம் பெஸ்ட்டு. சாரூபங்கிறது அந்த சாமி மாதிரி ஆயிடுறது. இப்போ முருகனாகவே ஆயிடுவாங்க, ஐயப்பன் ஆயிடுவாங்க, அங்காளம்மன் ஆயிடுவாங்க, காளி ஆயிடுவாங்க, கருப்பராயன் ஆயிடுவாங்க அந்த பக்தியினால். அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, பூமியில் அந்தந்த கோயிலுக்கு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. நீ போய் கருப்பராயனாக இருந்துக்க, நீ முருகர் கோயிலில் நீ இருந்துக்க, ஐயப்பனா நீ இருந்துக்க. எத்தனை ஐயப்பன் கோயிலோ அத்தனை ஐயப்பன் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் முன்காலத்தில் யோகத்திலே உபாசனையிலே நம்மளை போன்ற ஜீவர்கள் தான். நீங்கள் கோயிலில் பார்க்குறவங்களெல்லாம் அவங்களாம் தேவதைகள், ஜீவர்கள். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? 3மே பதமுக்தி. இந்த சாயுஜ்யம் சொல்கிறோம் இல்லையா, அது இறைவனாகவே ஆயிடுறது, பிரம்மமாகவே ஆயிடுறது. அவர் உருவத்தை தாங்கிறதுலாம் இல்லை, அவர் உலகத்தில் வாழறதில்லை, அவர் கிட்ட போய் இருக்கிறதில்ல, அவராகவே ஆயிடுறது, கடவுளாகவே ஆயிடுறது. அது பேர் சாயுஜ்யம்னு பேர். அது ஞானத்தில் தான் கிடைக்கும். அவங்களுக்கு கிடைக்கிறது பேர் ஜீவன் முக்தி. 2 பேருமே விதேக முக்தி அடைவாங்க. யார்? இந்த சாரூப, சாலோக, சாமீப பேர் பதமுக்திக்கும் விதேக முக்தி கிடைக்கும். எப்போது? இந்த பிரபஞ்சம் அழியும் போது, இந்த பிரம்மாஜி அழிஞ்சு அவர் மறைஞ்சிட்டு அடுத்த பிரபஞ்சம் வரும்பொழுது இவங்க கடவுளாக மாறிடுவாங்க. சாயுஜ்யம் அப்போ கிடைக்கும். ஆனால் இந்த ஞானம் பெற்றவனுக்கு இப்போவே சாயுஜ்யம். உங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த வேதாந்தத்தை புரிஞ்சிட்டு நீங்கள் பிரம்மம்னு அறிந்து கொண்டால் போதும். உணர்ந்துட்டு தான் இருக்கிறீங்க, உணர்வுக்கு பஞ்சம் இல்லை, அறிந்து கொண்டுங்க. இந்த கிரியை, சரியை, இதெல்லாம் என்ன கிடைக்குமோ அதுக்கு மேலே கடவுளாகவே வாழும்பொழுதே இருக்கின்ற நிலையை நாம் பெறுவோம். அது பேர் சாயுஜ்யம். சரி. பஞ்சமா பாதகம், அகால மரணம், தற்கொலை இவையெல்லாம் பிராரப்தத்தினால் நடைபெறுகிறதா? எனில் இதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது? சரவணகுமார் குறும்பபாளையம்லேருந்து கேட்டிருக்காருங்க சுவாமிஜி. பிராரப்தம் அப்படின்னா ஆரப்தம் அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஆரம்பம்னா உங்களுக்கு புரியுதுல்ல? அது சமஸ்கிருதத்தில் ஆரப்தம், தமிழில் ஆரம்பம். ஆரப்தம்னா தொடங்கிடுச்சின்னு அர்த்தம். பிராரப்தம்னா பிராங்கிறது ஒட்டி போட்டுக்கிட்டாங்க, ஸ்ரீ போட்டுக்கிறோம்ல. ஸ்ரீ கேசவன் அவர்கள்
அது மாதிரி ஸ்ரீ மாதிரி ஒரு முன் ஒட்டு, அது பேர் பிர ஆரம்பம்னா வெல் பிகன், நல்லபடியாக ஆரம்பிச்சிருது. பிராரப்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கெல்லாம் முன்னாடி ஒரு உடம்பு இருந்தது, முன்னாடி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம். அந்த உடம்பில் என்னென்ன பண்ணமோ அதனுடைய பலனை அந்த உடம்பில் அனுபவிக்க முடியாது. நியாயம்தானுங்க. ஒரு உடம்பில், இந்த உடம்பில் தர்ம அதர்மங்கள்லாம் பண்ணியிருக்கிறான். அவன் செய்த தர்ம அதர்மங்களை அனுபவிக்கிறது இந்த உடம்பு சரியில்லை. அதுக்காக இன்னொரு உடம்பு எடுத்துட்டான். இப்போ இவன் யார்? புது உடம்புல இருக்கிற பழைய ஆள் தான். இந்த உடம்பு கொடுத்தது யார்? இந்த உடம்பு. இப்போ இந்த உடம்பு செய்த தர்ம அதர்மங்கள் தான் இதை அனுபவிக்குது. அப்போது இந்த உடம்புல தர்ம அதர்மம் பண்ணுறானே, அது அனுபவிக்க முடியுமா? ஏன்னா இந்த உடம்பே இந்த உடம்பினுடைய இதை அனுபவிக்கிறதுக்கு தான் இது கொடுத்துருக்குது. அப்போ இந்த உடம்புல செய்கிறதெல்லாம் இந்த உடம்புல கிடைக்காது. அப்போது மறுபடியும் இந்த உடம்பு எடுக்கணும். அப்புறம் இவன் செய்ததெல்லாம் இவன் அனுபவிப்பான், இவன் செய்ததெல்லாம் இவன் அனுபவிப்பான். இன்னும் 2 பேரா? இல்லை, ஒரே ஆள், வெவ்வேறு உடம்பு. இது பேர் பிராரப்தம். இந்த பானை செய்துட்டான்னு வைங்க, பானை ரெடி சார் எடுத்துகிட்டு போங்க என்னொன்னே ஆரம்பிச்சு என்ன ஆரம்பிச்சு? இவர் கர்ம பாவ புண்ணியம். இது எந்த இடத்துக்கு போக போகுது? ஏதோ இது வேதாந்த கிளாஸில் வந்து புண்ணியம் பண்ணிடுச்சு. உங்களால் அது ஸ்பரிசமில் நீங்களாம் தொட்டு தொட்டு இதுக்கு ஒரே சந்தோஷம். எத்தனை பேருக்கு ஞானத்தை கொடுத்துருக்குறேன். இது பிறந்த புண்ணியத்தை அடைஞ்சிது. இதோட கூட எத்தனையோ வந்துருக்குது. யாரோ ஒருத்தர் செத்து போனாங்க, அவங்களுக்கு கட்டி எடுத்துகிட்டு போய் உடைச்சாங்க, அது கதி அது இப்படி போச்சு. இன்னொரு இடத்துல ஒருத்தர் தண்ணி ஊற்றி செடி வளர்க்குறாரு, இன்னொருத்தர் இந்த மஞ்சள் கலர் நூலை சுற்றி அதில் தானியெல்லாம் போட்டு கும்பமாக்கி சாமி வருது. எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்குதா? இந்த பிராரப்தங்கிறது நமக்கு ஒரு உடம்பு கொடுக்குது. அந்த உடம்பு மட்டுமா கொடுக்குது? அது அம்மா அப்பாவையும் கொடுக்குது இல்லை? அதை மாற்ற முடியுமா? சித்தம்மனை மாற்ற முடியுமா? மாமனை மாற்ற முடியுமா? எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே. நம்ம வந்து விழுந்த உடனே சித்தப்பன், பெரியப்பன், பங்காளி, பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் இருக்கிறான். அப்புறம் அம்மா அப்பா இருக்கிற இடத்துல தான் நீங்கள் பிறந்தீங்க. அப்போ ஊரை உங்களுக்கு கொடுத்தாச்சு, உங்களுக்கு மொழியும் கொடுத்தாச்சு, ஜாதியும் கொடுத்தாச்சு, ஆணும் பெண்ணும் அதையும் கொடுத்தாச்சு. இதெல்லாம் தான் பிராரப்தம். இந்த பிராரப்தத்தில் என்ன அனுபவிக்க போகிறான்? இந்த உடம்பில் அவன் இந்த உடம்புல செய்த தர்ம அதர்மங்களை அனுபவிக்க போகிறான். இவன் செய்த தர்மமெல்லாம் இவனுக்கு சுகம் தரும், இவன் செய்த அதர்மங்கள் எல்லாம் துக்கம் தரும். இப்போ இந்த உடம்பில் நாம் அனுபவிக்கின்ற சுகங்கள் எல்லாம் சென்ற உடம்பிலே செய்த தர்மங்கள். இந்த உடம்பில் அப்பப்போ பல்வலி, வயிற்று வலி, காது வலி, பண கஷ்டம், உறவினர்கள் தொந்தரவு, நல்ல வளர்த்த நாய் செத்து போச்சு, நேற்று தான் வாங்கின டிவி இன்றைக்கே ரிப்பேர் ஆகிடுச்சு, இதெல்லாம் துன்பம் தானே. இந்த துன்பங்களை ஏதோ ஒரு மூலம் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் துன்பம் கேரண்டி. மனைவினால் துன்பம் அப்படின்னா நீங்கள் யாரை கட்டினாலும் வரும். நீங்கள் ஜோதிடர் சொல்லி நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். மனைவியினால் துன்பம், கணவனால் துன்பம், கணவனால் இன்பம், கட்டாயம் அது கிடைச்சே தெரியும். இன்ப துன்பங்களை பிராரப்தம் கொடுத்துரும். ஆனால் யார் கொடுப்பாங்கங்கிறது அது உங்கள் ஜாதகம் நிர்ணயிக்காது. ஜாதகப்படி இவர் தான் மனைவி, இவர் தான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. சில பேர் ஜாதகப்படி கல்யாணம் பண்ணுவாங்க, அப்புறம் டைவர்ஸ் ஆகிடும், வேற ஒருத்தர் கட்டிக்கிட்டு அவங்க சுகமாக வாழ்வாங்க. இப்போ டைவர்ஸ் ஆன பொம்பளை வேற இடத்துல சுகமாக வாழ்வா. இது என்னையா இது? இன்பத் துன்பங்களை வழங்குவது தான் பிராரப்தம். ஆனால் எப்படி வரும்? அது கடலை மிட்டாயில் வருமா, இல்லை சாக்லேட்டில் வருமா? இதெல்லாம் அது சொல்லாது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அகால மரணம் அல்லது என்னங்க தற்கொலை இதெல்லாம் வருதுன்னா இதெல்லாம் ஏற்கனவே செய்த பாவ புண்ணியத்திலையா? இல்லை, நீ தப்பிக்க பார்க்குற.
தற்கொலை பண்ணிக்கிட்டு நீ உடம்புல செய்த பாவ புண்ணியத்தை அனுபவிக்கிறது தப்பிக்க பார்க்குற நீ. அதுக்கு பெரிய தண்டனை வரும். அப்போ இது மாதிரி இன்னும் 2 உடம்பு இல்லை, இன்னும் 10-15 உடம்பு தருவாங்க. ஏன்னா உன் கடமையெல்லாம் தவறி இருக்கிற, நீ கொடுத்த தண்டனையை ஏமாத்திருக்கிற. இப்போ சில சமயத்தில் ஆக்சிடெண்ட் நடக்குது, மரணம் ஏற்படுது. அது பிராரப்தமானா? பிராரப்தம் கிடையாது. சில சமயத்தில் நான் எழுதி தரேன் இது பிராரப்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. பிராரப்தமாக இருக்கலாம். இல்லை, விதிப்படி எது நடக்கும்? இன்ப துன்பங்கள் நடக்கும், மரணமோ அதில் நிச்சயப்படுது. ஆனால் எப்படிப்பட்ட மரணங்கிறத அது விதி தான் இருக்கும். ஆனால் தற்கொலை மட்டும் பிராரப்தம் கிடையாது. தற்கொலை அவன் தேர்ந்தெடுத்தது, அவன் செய்த அதர்மம். அது இப்போ அதர்மம் செய்வதுக்கு கூட நம்ம விதி இருக்குதானே? உனக்கு புத்தி தானே கொடுத்துருக்குறாங்க, எது அதர்மம் தர்மம்னு. இல்லைங்க, இந்த போன பானையில் செய்த அவன் எவனோ ஒருத்தன் செய்த நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இவன் பண்ணதெல்லாம் இவன் அனுபவிக்கிறான்னு சொன்னாக்கா எப்படி? இவனாக இருந்தது இவன் தானே. சில பேர் சொல்லுவாங்க, அவன் முப்பாட்டம் செய்த பாவம் இவங்க அனுபவிக்கிறாங்க, இவன் தான் அந்த முப்பாட்டன். இவன் 2 தடவை பற்றி இந்த உடம்பு எடுத்துருக்கிறான். நிறைய பேர் சொல்கிறாங்க, அது தலைமுறை அப்படி தாங்க வருது. அவன் முப்பாட்டம் பண்ணது அவன் அனுபவிக்க போயிடுவானா? அந்த முப்பாட்டம் தான் இவன் பேரனாக பிறந்து அனுபவிக்கிறான். என்றைக்குமே கர்ம விதிகள் யார் செய்ததோ யாருக்கும் போகாது. நோ கிராஸ் பில்லிங். கரெக்டாக கடவுள் அதுக்கு தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார் தேவதைகள் எல்லாம். தற்கொலை மட்டும் நம்முடைய தேர்வினால் உண்டாகுது. மற்ற மரணங்கள் எல்லாம் பிராரப்தமாகவும் இருக்கலாம், அல்லது புதிதாக ஏற்பட்ட ஒரு கர்மாவாகவும் இருக்கலாம். இவனுக்கு இந்த கொலை செய்து இவன் சாக வேண்டி அவனுக்கு பாவம் ஏற்பட வேண்டியிருந்ததுன்னா வரலாம். இந்த பிராரப்தம் உன்னை செய்வதில்லை, உன்னுடைய செயலில் அது குறுக்கிறது இல்லை, உன்னுடைய பலனில் தான் குறுக்கிடும். இது மறுபடியும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த பானை பிறந்த பிறகு இந்த பிறவியில் இது என்னென்ன செய்ய போதோ அது தலைவிதி கிடையாது. ஆனால் இந்த பிறவியில் என்னென்ன அனுபவிக்க போதோ அது தலைவிதி. இப்போ தலைவிதி எதை அனுபவத்தை தான் கொடுக்குமே தவிர உனக்கு செய்கிறதுல ஒன்றும் பண்ணாது. நான் செய்தால் தானே அனுபவித்தேன் சார், அப்போ செய்ய வச்சு தான் தலைவிதி ஆகிடும். அனுபவத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி அதை வாசனை ரூபமாக ஒன்று செய்ய வைக்கும். அதனால் யாரும் இந்த விதியை கரெக்டாக விளக்கவே முடியாது. நான் சொன்னதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ககனோ கர்மனோ கதிகி, இந்த கர்மத்தின் போக்கை யாரால் சொல்ல முடியும் அப்படின்னு வேதமே ஆச்சரியப்படுது. சரி, அடுத்த கேள்வி. நேரம் முடிஞ்சுதுங்களா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.